கடந்த 5-6 நாட்களாக தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து அதிகப்படியான மழை பெய்த காரணத்தினால் பல இடங்களில் மண் சரிவு ஏற்பட்டு சில பிரச்சனைகள் ஏற்பட்டு அந்த எங்கெல்லாம் அதாவது இங்கே இந்த முகாமில் தங்கியிருக்கிறவங்க கூட அந்த வீட்டில் தங்கின ஆபத்துன்றதுனால அரசாங்கத்தில் அவங்க கொண்டு வந்து இங்கே நம்ம தங்க வச்சுருக்கோம். இது திருவள்ளூர் நகரை சேர்ந்த மக்கள் ஒரு 14 குடும்பம் இங்கே தங்க வச்சுருக்கோம். அவங்களுக்கு தேவையான உணவு அந்த தேவைகளை எல்லாம் கொடுத்து நாங்களும் கழகத்தின் சார்பாக சில நலத்திட்ட உடங்களை எல்லாம் இன்றைக்கி செஞ்சுருக்கோம். அவங்களுக்கு அதில் எந்த சங்கடம் கிடையாது. ஏன்னா அந்த இடத்துல தொடர்ந்து இருக்கிறதுக்கு எங்களுக்கு தகுதியான இடமா இல்லையான்னு தெரியணுன்றாங்க. அதுக்கு இன்றைக்கி மாவட்ட அளவில் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் ஏற்பாட்டில் இதை வர்ற ஆகஸ்ட் மாத முதல் வாரத்தில் ஜியோடெக் நிறுவனம் இந்த மாதிரி ஒரு 2-3 இடம் இருக்குது நீலகிரி மாவட்டத்தில். அவங்க ஆய்வு செய்துட்டு அங்கே தங்கலான்னு சொன்னால் அந்த இடத்த டெவலப் பண்ணி கொடுப்போம், இல்லை அங்கே தங்க முடியாது வேறு இடத்துக்கு மாற்றி கொடுப்பான்னு சொன்னால் அது அரசாங்கத்தில் ஆய்வு செய்து அவங்க கண்டிப்பாக எல்லா துறை அதிகாரிகளும் கலந்து பேசி என்னிடம் கலந்து பேசி எங்கே கொண்டு போனால் சரியாக இருக்குன்னு பார்த்து நான் சரி பண்ண போகிறோம். இந்த நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த குடும்பங்களுக்கு தேவையான எல்லா வசதி வாய்ப்புகளும் ஏற்பட்டிருக்கு. கடந்த ஒரு நாள் மட்டும் நான் முந்தாயிரத்து வரை எல்லா இடத்தையும் போக்குறது நீங்கள் பார்த்துருக்கீங்க, டிவியில் பார்த்துருக்கேன், பத்திரிக்கை பார்த்துருக்கீங்க. இப்போ நேற்றுலேருந்து இது கிட்டத்தட்ட ஒரு 6 வீடுகள் அவங்களுக்கு இந்த பகுதி உடஞ்சிருக்கு, பாதி உடஞ்சி ரிப்பேர் பண்ணுற மாதிரி ஆயிருக்கு. அவங்களுக்கு ஒரு வீட்டுக்கு 8000 ரூபாய் அரசாங்கம் கொடுத்துருக்கு. இதுவரை எந்த அரசாங்கமே ஒரு செய்யாத உதவித்தொகை அந்த வீடுகளுக்கு 8000 ரூபாய் கொடுத்துருக்கு. அதே மாதிரி 7 இடங்களில் மரங்கள் விழுந்திருக்கு. அதை உடனடியாக தெரிவிக்கும். இந்த மரங்களை கொடுத்து எடுக்கிறதுக்கு தீயணைப்புத்துறை மூலமும் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் மூலிமா அங்கங்கே எல்லாம் இவங்களை எடுத்திருக்காங்க. இந்த பேரிடர் நிவாரணம் இந்த குழுக்கள் இங்கே கூடலூர் ஒரு குழு இருக்குது, பந்தலூர் ஒரு குழு இருக்குது, உதகையில் ஒரு குழு இருக்குது. அவங்களும் தொடர்ந்து அந்தந்த இடத்துக்கு எந்தெந்த இடத்துல பாதிப்புன்னு ரிப்போர்ட் பண்ணுறாங்களா அந்த இடத்துக்கு போய் உடனே செஞ்சிட்ருக்காங்க. அதனால் எந்த இடத்துலையுமே இந்த பஸ்ஸு தடைப்பட்டுருச்சு, வண்டி போக முடியல, ஜனங்க போக முடியல எல்லாமே அப்போ எல்லாம் சரி பண்ணி சார். தொடர்ந்து இப்போ 24 மணி நேரம் ஆக போகுது, கரண்ட் இல்லாமல் இருக்குது சார். கூடலூர் பந்தூர் தாலுக்கா மொத்தமே இல்லாமல் இருக்குது சார். அதுக்கு போதைய ஆள் இல்லைன்னு சொல்கிறாங்க, கேட்டோம்னா சரியாகிறது இல்லை. 24 மணி நேரம் ஆச்சு. மண் சரிவு 2 இடத்துல ஏற்பட்டிருக்கு. உடனடியாக அகற்றி சரி பண்ணிட்டு இருக்கோம். அதுபோல இந்த மாதிரி நிவாரண முகாம்கள் நீலகிரி மாவட்டத்தில் புறப்படுகிற ஒரு 12 குடும்பங்கள் இருக்குது. பந்தலூரில் இப்போ இங்கே 13-14 குடும்பங்களுக்கு இங்கே இருக்குது. குந்தாவில் ஒரு குடும்பம் இருக்குது. அவங்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் அந்த அரசாங்கத்தின் சார்பாகவும் கழகத்தின் சார்பாகவும் செஞ்சிட்ருக்கோம். அவங்க எல்லாம் ஹாப்பியாக தான் இருக்காங்க. அவங்களுக்கு என்ன ஃபர்தராக இதுக்கு மேலே அவங்களுக்கு என்ன நிவாரணம் பண்ணணும்னு சொல்லி நான் பார்த்துக்கிறேன். இப்போ அன்றைக்கி இதில் கூட பார்த்து வந்தோம். புறப்படுகிற அந்த அவங்க வச்சுருக்கிற இடத்துல அவங்க கிராமத்தை போய் பார்த்து டூர் வார வேண்டிய பணிகள் இருக்குது. டூர் வாரது கூட ஃபாரஸ்ட்டில் போனோம். அதனால் டிஎஃப்ஓ வர சொல்லியிருக்கோம். டிஎஃப்ஓ சொல்லி அந்த இடத்துல உடனடியாக நம்ம டூர் வாரத்துக்கு என்னன்னா அது உத்தரவுக்கு அதுக்கு ஒரு ஃபண்டை வாங்கி எல்லாம் எடுக்கணும். இந்த மழை நிற்கணும், மழை நிற்கணும், அதெல்லாம் செஞ்சு தருவோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.